லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம ஊர்ல இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்மள நிறைய பேருக்கு அது என்ன ஏதுன்னே தெரியல. இது என்னன்னு தெரிஞ்சுக்காம தூத்துக்குடியில் இருக்க அந்த கொத்தனார் யாருன்னு கேட்டு வைப் ஆகிட்டு இருக்கோம். தூத்துக்குடி கொத்தனார் வீட்டை நல்லா கட்டுனாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் டாபிக் தான். ஆனா இந்த வீடியோல இது என்ன பிரச்சனை, ஏன் இது பிரச்சனை ஆகுது, நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துட்டு ஒரு காமன் மேனா எந்த கட்சியிலையும் இல்லாம எந்த ஒரு மொழி மேலையும் வெறுப்பு இல்லாத ஒருத்தனா இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு என்ன பர்சனல் ஒப்பீனியன் தோணுச்சுன்னு கடைசியில சொல்ல போறேன். கூடவே நிறைய பேர் ஏன் ஹிந்தி கத்துக்கணும் பயங்கர வேல்யூபிளான ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is do plate de do, do plate de do. ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர் இருக்கு. எந்த வீடியோக்கும் நான் டிஸ்க்ளைமருக்கு இவ்வளவு யோசிச்சது இல்லடா. ஏன்னா இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படி. ஒவ்வொரு மதியம் ஒவ்வொரு டைப்பா இருக்கும்டா. சொன்னா கேளு, வா அப்படி ஓடி போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் பேசுறத வச்சு இவன் அந்த குரூப் ஆளாதான்டா இருப்பான்னு நீங்களாவும் நினைச்சுக்கிட்டு என் தோல் மேல எந்த துண்டும் போடாதீங்க. என்ன அதே வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறான். செகண்ட், என்னடா அவன் ஏதோ ஃபன்னி வீடியோ இல்ல என்டர்டெய்னிங் வீடியோ போடாம ஏதோ ரொம்ப சீரியஸா பொலிட்டிக்கல் விஷயம் எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இது சீரியஸான விஷயம் தான். பட் இதையுமே எவ்வளவு என்டர்டெய்னிங்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு என்டர்டெய்னிங்கா சொல்றேன். இது தெரிஞ்சுக்க வேண்டியதும் நல்லதுதான். அரசியல் முறையா நம்ம சேனல்ல பொலிட்டிக்கல் டாபிக் எடுக்க போறோம். யார்கிட்டயும் அடி வாங்காம இருக்கணும்னு வேண்டிக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் இந்த முன்மொழி கொள்கை, அதாவது இந்த 3 லாங்குவேஜ் பாலிசினா என்னன்னு சிம்பிளா கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டேட்ல நம்ம மோஸ்ட்லி இங்கிலீஷும் தமிழும் தான் மேண்டட்டரியா படிச்சிருப்போம். சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல அதை தாண்டி எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸும் இருக்கும். பட் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. போர்டு எக்ஸாம்ஸ் கணக்குல வர்றது 2 லாங்குவேஜ் தான் வரும். ஆனா அந்த 2 மட்டும் பத்தாது, கூட சேர்ந்து இன்னொரு லாங்குவேஜும் படின்னு சொல்லி சென்ட்ரல்ல இருந்து ரொம்ப வருஷமா நம்மகிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனை வரவங்க மட்டும் மோஸ்ட்லி நம்ம ஊர்ல இருக்க எல்லா கட்சியும் சரி எல்லா மக்களும் சரி கோரஸா சேர்ந்து முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு கட்சி மட்டும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும். இப்ப வடக்குல இருந்து நம்மள என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நான் உன்னை ஹிந்தி படிக்க சொன்னாதான் தப்பு. நான் உன்னை ஹிந்தி படிக்க சொல்லல. ஃபர்ஸ்ட் உங்க தாய்மொழியை படிங்க, செகண்ட் இங்கிலீஷ் படிங்க, தேர்ட் இந்தியால இருக்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிங்கன்னு தான் சொல்றாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்றது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சது சரியில்லையாப்பா. ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஹிந்தியை திணிக்கிற மாதிரி தான் வரும் இன்டைரக்டா. அண்ட் இதுல அவங்க சொல்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும்னு எனக்கு தோணல. இந்த ரெண்டும் ஏன்னு நான் சொல்றேன். பிராக்டிகலா யோசிச்சு பார்ப்போமே. இன்னும் இந்த ஜெனரேஷன்ல இருக்க கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் குழந்தை ஹிந்தி படிக்கிறது ஏதோ ரொம்ப பெருமையாகவும், ஹிந்தி கத்துக்கிறது நம்ம குழந்தை ஃபியூச்சருக்கு ஏதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இருக்கதான் செய்றாங்க. அந்த குரூப் அப்படியே தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தியை தான் சூஸ் பண்ணும். இன்னொரு குரூப் எனக்கு ஹிந்தி வேணாம், அதை தவிர நான் வேற லாங்குவேஜ் படிக்கிறேன்னு அவங்க முடிவெடுத்தாலும் அவங்களால ஹிந்தி தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரிஞ்ச டீச்சர்ஸை கூப்பிட்டு வர்றது பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. ஸோ அவங்களும் ஹிந்தி சூஸ் பண்ற கட்டாயத்துக்கு தான் வருவாங்க. மாஸ்டர் பிளான். இதுக்கப்புறம் இருக்கிறது மெஜாரிட்டியான பெரிய குரூப் என்ன சூஸ் பண்றேனே தெரியாம கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. முடிவு பண்ண முடியலன்னு அவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது நம்ம கிளாஸ்ல எல்லாருமே ஹிந்தி தான் எடுத்திருக்காங்க, நம்ம மட்டும் போய் எங்க தனியா எடுக்கிறது, தனியா எடுக்கிறதுக்கு பெருசா செட்டும் இல்ல, டீச்சர்ஸும் இல்ல, ஸோ நம்மளும் பேசாம ஹிந்தி எடுத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு மொத்தமா அப்படியே கொஞ்சமா தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தி மட்டும்தான் எல்லாரும் சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் தான் வரும். வேற வழியே இல்லையா? ஒண்ணுமே இல்ல. அது எப்படி மற்ற லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்கன்னு நீ சொல்லலாம். சென்ட்ரல்ல இருந்து ஒரு பாலிசி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா இதெல்லாம் யோசிக்காமையா பண்ணுவாங்க நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா அப்படின்னு நான் சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண வடக்குலயே நிறைய ஸ்கூல்ஸ்ல நிறைய லாங்குவேஜுக்கான டீச்சர்ஸ் இல்ல. இத்தனைக்கும் அங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உருது தான் எடுத்து படிக்கிறாங்க தேர்ட் லாங்குவேஜா. அவங்களுக்கு சொல்லித்தர ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்ல. ரீசன் என்னன்னா ஃபண்ட் பத்தல. சோ அங்கிட்டே இப்படி இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இங்கிட்டு வந்து எப்படி பேச்சுல சொல்றது பிராக்டிகலாவும்? இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா நேரடியா இல்லாம மறைமுகமா ஹிந்தி உள்ள கொண்டு வந்துடலாம். ஆமா, யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல்ஸ்ல ஹிந்தி வந்துரும், இங்க இருக்க மக்களுக்கு ஹிந்தி புரியும்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு நிறைய இடத்துல தமிழுக்கு கீழே ஹிந்தி வர ஆரம்பிக்கும். அடுத்த கொஞ்சம் வருஷத்துல தமிழுக்கு கீழே தள்ளிட்டு ஹிந்தி மேல போயிடும். அண்ட் நண்பர்களே, நான் இது ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்றலாம் சொல்லல, கேஸ் ஸ்டடி இருக்கு, அதை வச்சுட்டு தான் சொல்றேன். இதே மாதிரி ஹிந்தி உள்ள போன எத்தனையோ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அவங்களோட தாய்மொழி அடி வாங்கி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பஞ்சாபி, குஜராத்தி, மராத்தி, இந்த மாதிரி எத்தனையோ மொழி ஹிந்தினால அடி வாங்கி இருக்கு. எல்லாம் ஒன்னால. நான் அந்த இஷ்யூ பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தேசபக்த் அப்படின்னு ஒரு சேனல்ல இது என்ன பிரச்சனை, தமிழ்நாடு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது ஏன் கரெக்ட்னு சொல்லி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒரு ஹிந்தி சேனல் தான், வடக்கு சகோதரர்கள் தான் அதோட ஆடியன்ஸ். சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை பத்தின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி கீழே போனேன்.
என்ன இருந்துச்சு தெரியுமா? கமெண்ட்ல அத்தனை பேரும் தமிழ்நாடு எடுத்த ஸ்டாண்ட் கரெக்ட், நாங்க தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் போடுறோம்னு சொல்லி அத்தனை பேரும் அவங்க சப்போர்ட்டை தமிழ்நாட்டுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க ஊர்ல இந்த பிரச்சனை வரும்போது அவங்க லேசு வாக்குல விட்டதுனால அவங்க தாய்மொழியை டாமினேட் பண்ணி இப்ப ஹிந்தி இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க விட்டுறாதீங்க, வி ஸ்டாண்ட் வித் தமிழ், வி ஸ்டாண்ட் வித் அவர் தமிழ் பிரதர்ஸ்னு அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கவே அவ்வளவு ஹோல்சமா இருந்துச்சு. நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ நண்பன்டா மச்சான். ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டை தவிர எல்லா ஸ்டேட்லயுமே இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் இன்க்ளூடிங் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, சவுத் இந்தியன் ஸ்டேட்லயுமே எல்லா ஸ்டேட்லயும் 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. நம்ம மட்டும்தான் ஸ்டார்டிங்ல இருந்து முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்துல. ரியலி அப்ரிஷியேட்டபிள். இப்ப இந்த மொத்த கான்ட்ரோவர்சியும் ஒத்த பாயிண்ட்ல முடிச்சு காட்டுட்டா ஜோக்கே இல்ல ரொம்ப சீரியஸ். இப்போ அவங்க சொல்ற மாதிரி இந்த பாலிசி வந்து ரொம்ப நல்ல பாலிசி, இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாலிசி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது அவ்வளோ சுமை ஒன்றும் தராது 3 லாங்குவேஜ் படிக்கிறதுன்னு சொன்னா செகண்டரி லாங்குவேஜ் அவங்களுக்கு இங்கிலீஷ் தான். அவங்க அந்த இங்கிலீஷை நல்லா படிச்சிருந்தா அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும், எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், நான் இங்கிலீஷ்லேயே பேசிக்க போறோம். நடுவில் எதுக்கு ஹிந்திங்கன்னு ஒன்று வருது? இந்தியாவுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், ஃபாரின் போனாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து ஸ்டேட்டுக்கு ஒன்று கண்ட்ரிக்கு ஒன்று ஃபாரின் போனா ஒன்றுன்னு சொல்லிட்டு இத்தனை காம்ப்ளிகேஷனு? ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சவுத்துல இருந்து ஏதோ பிசினஸ்க்கோ வேலை சம்பந்தமாவோ வரீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்க இருக்கவங்ககிட்ட ஹிந்தி தானப்பா பேசி ஆகணும்ன்றாங்க. ஏன் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா என்ன? அவங்க படிச்சிருப்பாங்கல்ல 3 லாங்குவேஜ் பாலிசியில 3 லாங்குவேஜ் படிச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம போய் பேச போறோம், அது புரியாதா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. அதெல்லாம் தெரியாது, இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது, நீங்க வந்தா ஹிந்தி தான் பேசணும்னு சொன்னா அவங்களோட டீச்சிங்கோட குவாலிட்டி கம்மியா இருக்கா இல்ல இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. ஆல்ரெடி 2 லாங்குவேஜ் படிக்கும் போதே நிறைய பிரச்சனை இருக்கு. இதுல இன்னொரு லாங்குவேஜ் கொண்டு வந்தா எத்தனை சப்ஜெக்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க உட்காந்து? அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? இப்போ நான் எங்கேயாச்சும் போறேன், எனக்கு அந்த லாங்குவேஜ் வேணும்னா அதை நான் எப்போ வேணா கத்துக்கலாம். ஆனா ஸ்கூல்ல சொல்லி தரேன் அந்த கோர் சப்ஜெக்ட்ல நான் எப்போ கத்துக்க முடியும்? அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்கூல்ல வந்து பிடி பீரியடுக்கு பிடி விடுறது கிடையாது, மேக்ஸ் சார் வந்து பிடிக்கிட்டு போயிடுறாரு. இதுல நீ ஹிந்தி உள்ள வந்துச்சுன்னா மேக்ஸ் சாரே அதிசயமா விட்டாலும் ஹிந்தி டீச்சர் வந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஏன் ஹிந்தி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூபிளான ரீசன் சொல்றாங்க அப்படின்னு. அப்படி என்ன வேல்யூபிள் ரீசன் சொல்றாங்கன்னு பாப்போமா? வடக்க நம்மள ஏதாவது ஹிந்தியில திட்டா நமக்கு எப்படி தெரியும்? திருப்பி நம்ம திட்ட தெரியாது, அவன் திட்டான்னு கூட நமக்கு தெரியாது. அதனால ஹிந்தி கத்துக்கிட்டு அவன் என்ன திட்டுறான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம திருப்பி திட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பானிபூரி விக்கிறான், நம்ம அவன்கிட்ட போய் என்ன கேட்கறோம்? பானிபூரி வேணும்னு கேட்போம். வேணும்னு எப்படி கேட்போம்? வேணும்னு சொல்வீங்களா? பானிபூரினா பானிபூரி வேணும், பானிபூரி தானே கேட்போம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. When you go talk to somebody who's selling a pani puri, the first thing that comes to you is do plate de do. இது வரைக்கும் நான் பல நாள் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுருக்கேன், ஒரு நாள் கூட தோ பிளேட் தேதோன்னு சொன்னதே கிடையாது. என்ன கூட தெரியாதுடா. அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன். அவன்கிட்ட போய் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பாருங்களேன், என்ன சொல்லுவான்? எனக்கு தமிழ் தெரியும்டா, உனக்கு என்ன வேணும்னு சொல்றான்னு கேட்பான். என்னடா வேணும் உனக்கு? போடா. இது செகண்ட் வேல்யூபிள் ரீசன். இதெல்லாம் ஒரு காரணம். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா கூட நார்த்ல இருக்க நிறைய இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்க ஸ்டேட்ஸை விட 2 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. நம்ம தமிழ்நாடு வந்து growth வைஸ்ல நல்லா தான் இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவோட ஜிடிபிக்கு ஒரு பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டராகவும் இருக்கு. எந்த விதத்திலயுமே வந்து அதை கத்துக்காதனால நம்ம எந்த விதத்திலயுமே பின்னாடி எல்லாம் போல. This is an unwanted statement irrelevant to the current situation. சோ அதனால எங்களுக்கு இது வேணான்னு சொன்னதுக்கு தான் நம்ம ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 2100 கோடிக்கும் மேல எஜுகேஷன் ஃபண்டை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நீ தான் நான் சொல்ற பாலிசியை ஒத்துக்க மாட்டேங்கிறல, உனக்கு காசு தர முடியாது போ அப்படின்றாங்க. யாரு காசு? அது வீட்டுல அடிக்கிறீங்க. எந்த கவர்மெண்ட் வந்து இது நாங்க ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக தான் பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் நாங்க யோசிக்கிறோம்னு சொல்லுதோ அதே கவர்மெண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போக வேண்டிய அவ்வளவு ஃபண்ட்ஸை புடிச்சு வச்சிருக்குது. ஏன்னா அவங்க சொல்ற ஹிந்தி நம்ம படிக்க மாட்டோம்னு சொல்றனால. வெளியூர்காரங்கள சர்டிபிகேட் தர முடியாது. I see you, get out. அந்த காசு வந்து அதை கரெக்டாக செலவழிச்சா எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ நல்ல எஜுகேஷன் இன்னும் கொடுக்கலாம். ஒரு நாட்டோட கவர்மெண்ட் இதை தானே யோசிக்கணும். பொலிட்டிக்கலா என்ன சண்டையோ அதை அப்புறம் பார்த்துப்போம், ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு கிட்டு போக கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் யோசிக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சியா தான் கொடுக்கலையே.
ஸோ கைஸ், நான் கடைசியாக சொல்ல வர்றது என்னன்னா, 3 லாங்குவேஜ் பாலிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தான் அது. வருஷம் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த லாங்குவேஜ் வச்சுட்டு சண்டை போட்டுருக்கிறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கலாம். இப்போ சயின்ஸு, டெக்னாலஜி, கோடிங்னு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. இந்த டைமில் நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இதில் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல தோத்துட்டு உட்காந்துக்கிறோம். என்ன பானிபூரி வாங்குறதுக்காக ஹிந்தி கற்றுக்கணுமா? दो प्लेट दे दो. அங்கிருந்து வந்த பையாவே இங்கே வந்து கொஞ்சம் மாசத்துல தமிழ் அழகா கத்துக்கிறாங்க. நம்மளும் இங்கிருந்து அங்க போக வேண்டிய கட்டாயம் வரும்போது அப்ப நம்ம கத்துக்கலாம். இங்க இருக்க எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏதோ கொஞ்சம் பேர் எப்பயோ அங்க போறதுக்காக இப்பவே பொத்தமுதுவா எல்லாருமே அந்த லாங்குவேஜ் படிக்கணுங்கிற பேர்ல ஹிந்தி இம்போஸ் பண்ண ட்ரை பண்ண வேணாம். அதுக்கு பதிலா எஜுகேஷன் குவாலிட்டி, கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணா நாடு நல்லா வளரும், எந்த வித மொழி சண்டையும் இல்லாம. எப்ப இந்த ஹிந்தி பிரச்சனை உள்ள வரும்போது மட்டும் தமிழ் நம்ம தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறோம். ஆனா மத்த டைம்ல பெருசா கண்டுக்கிறது கிடையாது. எத்தனையோ பிரைவேட் ஸ்கூல்ல, எத்தனையோ கான்வென்ட் ஸ்கூல்ல தமிழ் பேசினா ஃபைன்ன்றாங்க. கேட்டா அப்பதான் வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா பேசி பழகுவாங்களாம். அப்ப தமிழ் பேசி பழக வேணாமா? இங்கிலீஷ் மீடியம்னா ஆங்கில கல்வி இல்ல ஃபாதர், ஆங்கில வழியில் கல்வி, அவ்வளவுதான். ஹிந்தி ஏன் உள்ள விட மாட்டோம்னு சொல்றோம்? ஹிந்தி உள்ள விட்டா தமிழ் அதை டாமினேட் பண்ணிருங்கிறனால உள்ள விட மாட்டோம்னு சொல்றோம். அதே தானே கிட்டத்தட்ட இங்கிலீஷும் பண்ணுது. எங்க தனியா போற? நீயும் கிரவுட் தான், உள்ளவா வாடா. இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் நல்லா பேசி பழகணும், அது தப்பு இல்ல. எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் ஒரு வாரத்துல 3 நாள் பேசுறாங்க, தமிழ்ல ஒரு சுத்த தமிழ்ல 2 நாளாச்சு பேசட்டுமே. கேட்க வேணா ஏதோ ரொம்ப சில்லியா இருக்கலாம். ஆனா வந்து தமிழை வந்து இங்கிலீஷ் டாமினேட் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் தான். ஸோ இந்த பிரச்சனை வரவங்க மட்டும் தமிழை தூக்கி பிடிக்காம நிஜமாவே தமிழை வளர்த்தணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு பண்ணா பெட்டரா இருக்கும். சுய கருத்து. அவ்வளோதாங்க வீடியோ. இந்த இஷ்யூவை முடிஞ்ச வரை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பொலிட்டிக்கலாக இறங்காமல் எல்லாருக்கும் புரியிற மாதிரி பண்ணணும் தான் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இத்தனையும் கேட்டுட்டு இவன் சொல்கிற கருத்துக்கு பின்னாடி எல்லாம் ஏதாச்சும் ஒரு கட்சி இருக்குமோ, ஒருவேளை இந்த கட்சி ஆளாக இருப்பானோ நீங்களா நினச்சிக்கிட்டு என் தோளில் ஒரு துண்டை போட வரீங்கன்னா தாராளமாக போட்டுக்கோங்க. துண்டோட சேர்த்து கொஞ்சம் துட்டும் போட்டிங்கன்னா பழக்க தோசை நானும் வாங்கிக்கிறேன். ரூமுக்கு வேற ஏசி போடணும், வெய்யக்கால வேற ஆயிடுச்சு, பயங்கர வெக்கையாக இருக்குது, வீடியோ எடுக்கவே முடியலை. இந்த லைட்டு வேற பயங்கரமாக ஹீட் அடிக்குது. நிமிஷத்துக்கு ஒருக்க ஃபேனுக்குள்ள தலையை விட்டு தான் காத்து வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஸோ ஏசி வாங்கினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ தொண்டு போடுறவங்க போடலாம். நக்கல்யா அவனுக்கு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.